வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதியின் பிரத்யேக விமானம் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக 2 ஜெட் விமானங்களை பயன்படுத்துவதற்காக அமெரிக்கா 2018ஆம் ஆண்டு போயிங் நிறுவனத்துடன் $3.9 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆனால் தொடர்ச்சியான தாமதங்கள் 2024ஆம் ஆண்டு நடந்திருக்க வேண்டிய டெலிவரி காலக்கெடுவை தாண்டி வேலையை மெதுவாக்கின. இன்றுள்ள சூழ்நிலை ஒருவேளை ட்ரம்பின் 2வது பதவி காலத்திற்கு பின்னர் தான் விமானம் தயாராகும். இப்போது ட்ரம்ப் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனாதிபதி ஜோர்ஜ் H.W. புஷை ஏற்றி சென்று அதே பழைய விமானங்களில் பறக்க வேண்டி இருக்கிறது. இப்போது உற்பத்தியில் இல்லாத போயிங் 747 விமானங்களுக்கு விரிவான சேவை மற்றும் அடிக்கடி பழுது பார்ப்பு தேவைப்படுகிறது. அமெரிக்காவில் யாரும் 2 தடவைகள் மட்டுமே ஜனாதிபதியாக இருக்க முடியும். ட்ரம்புக்கு இது 2வது பதவி காலம். ட்ரம்ப் அவர் பதவியில் இருக்கும் போதே ஒரு புதிய விமானத்தை விரும்பினார். ஆனால் அதை அடைவது எப்படி? ட்ரம்ப் இந்த மாதம் கூறிய போது, நாங்கள் அதிகோன்னத அமெரிக்கா, எங்களிடம் மிகவும் ஈர்க்கக்கூடிய விமானம் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றார். நீங்கள் அதிகோன்ன அமெரிக்காவாக இருந்தாலும் நினைத்தவுடன் விமானத்தை தயாரித்துக் கொண்டு விட முடியாது என்கின்றது அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் போயிங். அவர்களால் விமானம் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஆண்டு 2029ஆம் ஆண்டின் நடுப்பகுதி. அப்போது ட்ரம்பின் பதவி காலம் முடிந்துவிடும். அதனால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு போயிங் 747 விமானத்தின் சொகுசு மாடலை தேடத் தொடங்கினார் ட்ரம்ப். அதை கத்தார் தமக்கு பரிசாக கொடுக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்தார் ட்ரம்ப். அந்த விவகாரம் தான் இப்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் கத்தாரிலிருந்து இலவசமாக கிடைக்கும் அல்லது அன்பளிப்பாக கிடைக்கும் சொகுசு போயிங் 747 விமானத்தை ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக ஏற்றுக்கொள்வதாக முடிவு செய்த கதை வாஷிங்டனுக்கும் தோஹாவுக்கும் இடையே பல வாரங்களாக ரகசிய ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது. பென்டகோனும் வெள்ளை மாளிகையின் ராணுவ அலுவலகமும் உடனடி நடவடிக்கையில் இறங்கின. அதில் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் முக்கிய பங்கு வகித்தார். ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே போயிங்கின் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ட்ரம்ப் பயன்படுத்த ஒரு தற்காலிக விமானத்தை அமெரிக்கா எவ்வாறு வாங்க முடியும் என்று ராணுவ அதிகாரிகள் விவாதிக்க தொடங்கினார்கள் என்று தி நியூயார்க் டைம்ஸ் நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஆனால் மே 11ஆம் தேதிக்குள் கத்தார் விமானத்தை அமெரிக்காவுக்கு வழங்குவதாக ஜனாதிபதி சமூக ஊடகங்களில் அறிவித்த போது அவர் அதை ஒரு இலவச பரிசு என்று வகைப்படுத்தினார். இந்த ஏற்பாட்டில் வெளியிடப்பட்ட தகவல்கள் வாஷிங்டனில் உள்ள ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினர் இரு தரப்பினரிடமிருந்து கண்டனங்களை பெற்றுள்ளன. அதேபோல் நெறிமுறை ஆய்வாளர்களும் ட்ரம்ப் தானே கேட்டு ஒரு பரிசை பெறுவது போல் தெரிகிறது, அல்லது ட்ரம்ப் அரசின் ஆதரவை பெற கத்தார் அதை லஞ்சமாக பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார்கள். பென்டகோன் அதிகாரிகளும் நிர்வாகத்திற்குள் உள்ள மற்றவர்களும் ஆரம்பத்தில் கத்தாரிலிருந்து விமானத்தை விலைக்கு வாங்கும் ஒரு திட்டம் கத்தாரில் முன்மொழியப்பட்டதாக கூறினார்கள். அது எப்படி ஒரு பரிசாக மாறியது என்பது தெளிவாக தெரியவில்லை. சிக்கலின் ஒரு பகுதியாக ட்ரம்புக்கு விமானத்தை பரிசாக கொடுக்கும் எந்த நோக்கத்தையும் கத்தார் மறுத்துள்ளது. அவர்கள் அந்த விமானத்தை விற்பனை செய்ய முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதை பரிசாக வாங்க ட்ரம்ப் கைகளை நீட்டியபடி உள்ளார். இதன் பின்னணி என்ன? ட்ரம்ப் 2வது தடவை ஜனாதிபதியாக பதவியேற்ற போது 2018ஆம் ஆண்டு போயிங் நிறுவனத்துடன் $3.9 பில்லியன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட விமானம் வந்து சேராது என்று அவருக்கு தெரிய வந்தது. அதனால் மாற்று விமானத்தை தேடுமாறு உத்தரவிட்டார். போயிங் 747 விமானம் தான் வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். ஜனாதிபதியின் பயணத்தை மேற்பார்வையிடும் வெள்ளை மாளிகை ராணுவ அலுவலகம் போயிங் மற்றும் பாதுகாப்பு துறையுடன் இணைந்து சந்தையில் உள்ள ஒவ்வொரு புதிய மாடல் 747 விமானத்தின் பட்டியலை தொகுத்த போது தொடங்கியது விமான பேட்டை. உலகில் 8 விமானங்கள் மட்டுமே இவர்கள் தேடும் சொகுசு வசதிகளுக்கு ஏற்றவையாக இருந்தன. அவற்றில் ஒன்று கத்தாரில் இருந்தது. கத்தார் பல ஆண்டுகளாக விற்க முயற்சித்து வந்த ஒரு பளபளப்பான டபுள் டெக்கர் 747 விமானம் விற்பனை முயற்சியில் வெற்றி பெறாமல் வாங்க ஆளில்லாமல் இருந்தது. விமான விற்பனைக்காக கத்தார் 2 ஆண்டுகளுக்கு முன் வெளியிட்ட ஒரு விளம்பரம் ட்ரம்ப் விரும்பும் ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. படுக்கை அறையில் மிக உயர்ந்த தரமான மென்மையான துணிகள், ஆடம்பரமான உள்ளமைப்பு, நேர்த்தியான மர வியங்கள் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு கலைப்படைப்பான ஆடம்பரமாக வடிவமைக்கப்பட்ட குளியரகை ஆகியவை இருந்தன. கத்தார் இதே ரகத்தில் 2 விமானங்களை வாங்கியது. கத்தார் அமீர் 2018ஆம் ஆண்டில் அதில் ஒரு விமானத்தை துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு நன்கொடையாக வழங்கினார். அரபு நாடுகள் கத்தாருடனான ராஜதந்திர மற்றும் போக்குவரத்து உறவுகளை துண்டித்து அதை தனிமைப்படுத்திய போது எர்டோகன் கத்தாருக்கு ஆதரவாக நின்றார். அந்த விமான நன்கொடை அதற்காக கொடுக்கப்பட்டது. அதுபோக 2வது 747 இன்னமும் விற்பனைக்கு உள்ளது. நியூயார்க் ரியல் எஸ்டேட்டில் ட்ரம்பின் ஆரம்ப நாட்களில் இருந்து ஒரு பழைய நண்பரான விட்காஃப் கத்தார் அரச குடும்பத்தை நன்கு அறிந்திருந்தார். எனவே விமானம் பற்றி விசாரிக்க விட்காஃப் அரச குடும்பத்தை தொடர்பு கொண்டார்.
பிப்ரவரி நடுப்பகுதியில் ட்ரம்ப் தனது புளோரிடா ரிசார்ட்டில் இருந்தபோது விமானத்தை நேரடியாக பார்க்க கத்தார் 747 விமானத்தை புளோரிடாவுக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டது. பிப்ரவரி 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை விமானம் புளோரிடாவுக்கு வந்தது. விமான நிலையத்திற்கு செல்லும் குறுகிய பயணத்திற்காக ட்ரம்ப் தனது கிளப்பை விட்டு வெளியேறி காலை 10 மணிக்கு தனது லிமோசின் காரில் இருந்து இறங்கி ஒரு காலத்தில் கத்தார் அரச குடும்பத்தினரால் பயன்படுத்தப்பட்டு அந்த 747 விமானத்தை பார்த்தார். விற்பனை விளம்பரத்தில் கூறியது போலவே விமானத்தில் பிரதான அறையில் உள்ள ஒவ்வொரு மேற்பரப்பும் விவரமும் ஆடம்பரமான வடிவமைப்பை பிரதிபலித்தது. உட்புறத்தை உன்னிப்பாக அலங்கரிக்க மிக உயர்ந்த அளவிலான கைவினை திறன் மற்றும் பொறியியல் திறமை காணப்பட்டது. மேல் தளத்தில் ஒரு லவுஞ்ச் மற்றும் ஒரு தகவல் தொடர்பு மையம் உள்ளது. அதே நேரத்தில் பிரதான படுக்கை அறைக்கு அருகே நேரடி ஆக்சிஜன் விநியோகத்துடன் முழுமையான மருத்துவ பிரிவு இருந்தது. ஊழியர்களுக்கு 12 முழுமையாக சாய்ந்த இருக்கைகள் கொண்ட ஒரு வர்த்தக வகுப்பு பிரிவு இருந்தது. ஒரு கட்டத்தில் கத்தார் விமானத்தை விற்க உதவ முயன்ற விண்வெளி பொறியியலாளரான மார்க் ஃபோர்காட் ஒரு நேர்காணலில் இது ஒரு பெரிய ஆடம்பர சொகுசு மிருகம் என்று கூறினார். ஆனால் அத்தகைய விமானங்களை விற்பது கடினம். குறைந்த எண்ணிக்கையிலான வாங்குபவர்களே உள்ளனர். இப்படியான விமானம் ஒன்றை வாங்கி அதில் சவாரி செய்ய விரும்பும் ஒரு சூப்பர் ஈகோ கொண்ட ஒரு நபரை நீங்கள் தேடி பிடிப்பது கடினம். அதனால் அதை வாங்கும் நபரை என்னால் தேடி பிடிக்க முடியவில்லை என்று ஃபோர்காட் கூறினார். வர்த்தக பயன்பாட்டுக்காக தயாரிக்கப்படாத காரணத்தால் முக்கிய விமான நிறுவனங்கள் விமானத்தை வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை. மேலும் 747 விமானங்கள் இப்போதெல்லாம் நாட்டு தலைவர்களுக்கு கூட பிரபலமாக இல்லை. விமானங்களில் 4 என்ஜின்கள் உள்ளன. அதை பராமரிக்கவும் இயக்கவும் செலவு அதிகம். காலப்போக்கில் பாகங்களை பெறுவது கடினமாகிவிடும். ஏனெனில் 747 விமானங்கள் இப்போது தயாரிக்கப்படுவதில்லை. ட்ரம்ப் விமானத்தை நேரடியாக பார்க்க விமானத்தை கத்தாரிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவது கூட மிகவும் விலை உயர்ந்த முயற்சி. அத்தகைய விமானத்தை இயக்குவதற்கான செலவு 1 மணி நேரத்திற்கு $25,000 என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு ஜெட் விமானத்தை வாடகைக்கு எடுப்பதற்கான மணி செலவு இன்னமும் அதிகமாக சுமார் $35,000. அதாவது கத்தாரின் தலைநகர் தோஹாவிலிருந்து புளோரிடாவுக்கு சுமார் 30 மணி நேரம் வானில் பயணம் செய்ய தரையில் இருக்கும் நேரத்தை சேர்க்காமல் ஒரு வாடகை விமானத்திற்கு $1 மில்லியன் வரை செலவாகும். கத்தார் விமானத்தை ட்ரம்ப் சுற்றுப்பயணம் செய்த நோக்கம் ஜனாதிபதிக்கான புதிய 747 விமானத்தின் தயாரிப்பு பணிகளை விரைவுபடுத்த அழுத்தம் கொடுப்பது என்று வெள்ளை மாளிகை அப்போது கூறியது. ட்ரம்ப் விமானத்தை பார்த்த பின்னர் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அது முதல் பார்வையிலேயே காதல். தற்போதுள்ள பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 747 விமானத்தில் வாஷிங்டனுக்கு திரும்பிய ட்ரம்ப் கத்தார் ஜெட் விமானத்தின் உட்புறங்களில் தான் பார்த்ததை கண்டு வியந்து அதை தனது சொந்த பயன்பாட்டுக்கு பெறுவதற்கு ஒரு ஒப்பந்தம் செய்வது போல பேசினார். அதாவது அந்த விமானம் அமெரிக்க ஜனாதிபதிக்கான விமானம் அல்ல, ட்ரம்புக்கான விமானம். ஆனால் பணம் கொடுப்பது யார்? அமெரிக்க அரசு பணம் கொடுத்தால் அது அமெரிக்க ஜனாதிபதிக்கான விமானம். 4 வருடங்கள் ட்ரம்பின் ஜனாதிபதி அட்டகாசங்கள் முடிந்த பின் அடுத்த ஜனாதிபதி பயன்படுத்த போகும் விமானம். ஆனால் அதை ஜனாதிபதிக்கான விமானமாக இல்லாமல் ட்ரம்புக்கான விமானமாக மாற்றுவது எப்படி? அங்குதான் தொடங்குகிறது ட்ரம்பின் பரிசு விளையாட்டு. வெள்ளை மாளிகையில் உள்ள அவரது கூட்டாளிகள் ஒரு புதிய வண்ணப்பூச்சி வேலைக்காக திட்டமிட்டனர். மேலும் சில விரைவான மேம்படுத்தல்களை கண்டறிந்தனர். அதை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் தீவிரம் அடைந்தன. அமெரிக்கா ஏற்கனவே பணம் செலுத்திய போயிங் ஜெட் விமானங்கள் வெள்ளை மாளிகையில் 2ஆம் நிலை முன்னுரிமையாக மாறியது. கத்தார் அதிகாரிகள் குறைந்தது 2020ஆம் ஆண்டு முதல் அந்த போயிங் 747 விமானத்தை விற்க முயற்சித்து வந்தனர். 2012ஆம் ஆண்டு போயிங் வழங்கிய அந்த ஜெட் விமானம் அதன் தற்போதைய நிலையில் $150 மில்லியன் முதல் $180 மில்லியன் வரை மதிப்புடையது என்று ஃபோர்காட் மதிப்பிட்டார். ஆனால் கத்தாரால் விமானத்தை விற்க முடியவில்லை. பிப்ரவரி 15ஆம் தேதி ட்ரம்ப் விமானத்தை சுற்றி பார்த்த போது விமானத்தை எவ்வாறு வாங்குவது என்பது குறித்த விவாதங்கள் மாறிவிட்டன. ட்ரம்புடன் நெருக்கமான உதவியாளர்களிடையே இருந்த பேச்சு அரசாங்கத்திற்கு விற்பனை செய்வதிலிருந்து ட்ரம்புக்கு நன்கொடை என்பதாக மாறியது. அமெரிக்க விமானப்படை அதிகாரிகளுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. எந்த நேரத்திலும் விமானத்தை நன்கொடையாக வாங்க அமெரிக்க விமானப்படை முன்மொழியவில்லை என்று பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி தி நியூயார்க் டைம்ஸிடம் கத்தார் ஒரு பரிசு கொடுக்கும் விருப்பத்தை எழுப்பியதாக தெரியவில்லை என்றார். அல்லது குறைந்தபட்சம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு கட்டணம் இல்லாத பரிமாற்றம் என்ற யோசனை கூட கத்தார் அதிகாரிகளால் கூறப்படவில்லை என்றார். ஆனால் ட்ரம்ப் எதற்கும் காத்திருக்கவில்லை. சமூக வலைதளத்தில் அந்த விமானம் தனக்கான கத்தாரின் பரிசு என்று அறிவித்தார். பரிசை பெறுவதில் எந்த தவறும் இல்லை என்று தன்னைத்தானே தட்டி கொடுத்தார். இதுதான் ட்ரம்ப் தனக்குத்தானே பரிசு கொடுத்து கத்தார் 747 விமானத்தின் பின்னணி. விமானம் இன்னமும் கத்தாரில் தான் இருக்கிறது. பரிசு பெற்றவர் அமெரிக்காவில் இருக்கிறார். உங்களிடம் $150 மில்லியன் பணம் உபரியாக இருந்தால் ட்ரம்பின் பாராட்டை பெற்றவராக நீங்கள் மாறலாம்.